ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். ஈவினிங், அதாவது ஈவினிங்னா நைட்டு டிஃபனுக்கு ஒரு கடையை கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருவரம்பூருக்கு ஒரு 16 கிலோமீட்டர். திருவரம்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்டில் பர்மா காலனி ரோடு. கடை பேரே வந்து வித்தியாசமான பேர். என்ன பேருனா நினைவூட்டும் இட்லி கடை. பேரே வித்தியாசமாக இருக்குது. அப்போ டிஃபனும் ஒரு வித்தியாசமான முறையில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடியில் தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கமான் லெட்ஸ் கோ. சப்பல்ஸ் ஹியர்னு போட்டாங்க. சப்பல்ஸை கொடுத்து வேலை போவோம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 20 வகையான சட்னிகள் இருக்குது. இது தக்காளி சட்னி, இது கத்திரிக்காய் கேரட் சட்னி, இது பார்த்திங்கன்னா உளுந்து சட்னி, இது வந்து கடலைப்பருப்பு சட்னி, இது வந்து வேர்க்கடலை சட்னி, இது வந்து வரமிளகா சட்னி, அதாவது பொட்டுக்கடலை வரமிளகா சட்னி, ரெட் சில்லி போட்டுருக்கு பாருங்க. இது வந்து என்னென்னா க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாவும் கலந்துச்சு இது சட்னி. இது பாருங்கள் முந்திரி சட்னி, முந்திரி. அதுக்கடுத்து இது 10வது இது வந்து மிளகாய் சட்னி. அதுக்கடுத்து 11வது புதினா சட்னி. அதுக்கடுத்து மல்லி கொரியண்டர் சட்னி. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு என்ன சர்க்கரை தொட்டு சர்க்கரை சாப்பிட்றாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. இது வந்து சின்ன வெங்காய சட்னி. இது வந்து பெரிய வெங்காய சட்னி. இது வந்து பூண்டு சட்னி. இது வந்து இஞ்சி சட்னி. இது வந்து இட்லி பொடி. இந்த இட்லி பொடிக்கு தேவையான நல்லெண்ணெய். இப்போ இது வந்து 20 ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஒன்று வந்து இது வந்து குருமா. இது குருமா. இது சாம்பாருங்க. இதுவும் சாம்பார். இப்போ அடுத்து இன்னொன்று வந்து ஸ்பெஷல் வந்து ஒரு 21வது சட்னி இங்கே இருக்குது. இது வந்து பூண்டும் மிளகாய் சட்னிங்களா? ஆமாம், இது பூண்டும் மிளகாய் சட்னி. வரும் பார்க்கும்போதே வந்து ஒரு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுங்களா? வாங்க வெளுத்து கட்டுவோம். இட்லி எடுக்கிறாங்களா? ஓகே, கூட இட்லி இருக்கா? கொடுங்க, 2 இட்லி கொடுங்க. இட்லி வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து பூண்டு மிளகு சட்னியும் காரமாக இருக்குன்னாங்க. நல்லா கொஞ்சமாக. அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் சட்னி, பூண்டு சட்னி, இஞ்சி சட்னி, இதுக்கடுத்து பொடி, இது நல்லெண்ணெய், கத்திரிக்காய் சட்னி சாப்பிடும். கத்திரிக்காய் சட்னி. சரி, தக்காளி சட்னி வச்சுக்கணும். அதுக்கடுத்து கேரட் சட்னி, உளுந்து சட்னி. அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி சட்னி. முந்திரியை வந்து சென்டராக வைப்போம். முந்திரி சட்னி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முந்திரி சட்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். இது முந்திரி சட்னி, பூண்டு மிளகு சட்னி. கேரட் சட்னி. இது வந்து இஞ்சி சட்னி. இது வந்து உளுந்து சட்னி. ஒவ்வொரு வகையான சட்னியும் ஒவ்வொரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நீ என்ன சாப்பிட்றோமா? நீ என்ன சாப்பிட்ற? இட்லி சொல்லு. நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கா? என்ன நல்லாயிருக்கு? இட்லியா? இது என்னது? சாப்பிடு, தொட்டு சாப்பிடு. ஓகே. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து தோசையை சாப்பிட்டோம். இதெல்லாம் செல்ஃப் சர்வீஸ் தாங்க இங்கெல்லாம். இது என்ன தோசையா? ஆனியன் தோசையாக இருக்கா? இது போடணுமா நீங்கள்? சரி, அப்போ தோசை தோசை ஊற்றி வந்து தரணும். ஓகே, தோசை வந்து சொன்னாதான் அவங்க பாருங்கள். கேரட் சட்னி, கடலைப்பருப்பு சட்னி, கேரட் சட்னியும், இந்த சாம்பார், இதுதான் கடலைப்பருப்பு சட்னி. இது கேரட் சட்னி. 21 வகையான சட்னி இருக்குது. ஆனால் இப்போ என்ன முன்னாடி எல்லா சட்னி வைக்கலாம். எனக்கு என்ன சட்னி ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. நல்லா ஒரு நீங்கள் இங்கே ட்ரிச்சி வந்தீங்கன்னா இங்கே நினைவூட்டும் இட்லி கடை, நினைக்காம போகாதீங்க. அதிகமான வெரைட்டிஸ் கிடையாது. சட்னி தான் 21 வகை. பட் இதில் வந்து டிஃபன் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, நெய் ரோஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இருங்க, முந்திரி சட்னி எடுத்துகிட்டு வரேன். இந்த முந்திரி சட்னி இது வந்து சின்ன வெங்காயம் சட்னி. தோசைலாம் நீங்கள் போய் சொன்னோன்னா ஒரு 2 நிமிஷம் நிற்கணும். சொன்னாலும் அவங்க சுட சுட போட்டு தராங்க. நம்ம கண் முன்னாடியே போட்டு தராங்க. நல்ல ஒரு தரமாக இருக்குது. எல்லா வகையான சட்னியும் நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த ஹைலைட்டு வந்து பூண்டு சட்னி, அந்த முந்திரி சட்னி தான் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு திருப்தி அடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நினைவூட்டும் இட்லி கடை, அந்த கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதனுடைய டீட்டெயில் சாரே இருக்கார். அவர்கிட்டே நம்ம கேட்டு, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேம் சார்? என்னோடய பேர் வந்து முகமது ஷரீஃபு. சரிங்க சார். நான் ரிட்டையர்டு பிஹெச்எல் எம்ப்ளாயி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. சரி, இப்போ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இது ஜூன் 1லேருந்து நாங்கள் பண்ணிடுவோம். ஜூன் 1னா இப்போ 8 மாதமாக அதாவது ஆரம்பத்தில் 5 ரூபாய்க்கு இட்லி 5 சட்னி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் வச்சது 20 சட்னி தான். ஆனால் அந்த 20 மறைமுகமாக வச்சுருந்தோம். சரி, 5 சட்னின்னா அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்காக வச்சுருந்தோம். ஆனால் வந்து பார்த்தவங்க இல்லை 5 இல்லை 20 இருக்குது அப்படின்னு அவங்களா போய் பரப்பிட்டாங்க. கரெக்டாக அதனுடைய விளைவு என்னன்னா மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சு. இது முழுக்க சர்வீஸ் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். இப்போ காலையிலே மத்தியானம் கிடையாது. காலையில் மத்தியானம் கிடையாது. காலையில் மத்தியானம் ஏன் கிடையாதுன்னு சொன்னோம்னா அது அறக்க பறக்க வந்து அவங்க சாப்பிட்டு போகிற நேரம். அப்படி சாப்பிட்டு போகிற நேரத்தில் அதனுடைய நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பக்குவம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதே சமயம் உங்களுக்கு மாலை நேரம்னா எல்லாம் ரிலாக்ஸான டைம். அந்த ரிலாக்ஸான டயத்தில் அவங்க சாப்பிடும்போது சாப்பிடுவாங்க. ரெண்டாவது அதனுடைய ருசி, அதனுடைய தன்மை, இது எல்லாமே காலையில் பசி நேரம், சாயந்தரம் ருசி நேரம். அதனால அதை அவங்க நிதானமாக வந்து கையாளுவாங்க. அப்போ உப்பு உரப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரியறது அவங்க தெளிவாகவே நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. ரெண்டாவது குறிப்பாக நாங்கள் வந்து பார்சல் கொடுக்குறதில்லை. ஏன் சார் பார்சல் தர்றது இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வச்சுருக்க 20 சட்னி அவங்களுக்கு 21 சட்னியும் பார்சலில் கொடுக்க முடியாது. ரெண்டாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் நல்லா இல்லைன்னா அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு எந்த வித ஃபீட்பேக்கும் வராது. இப்போ இட்லி சரியில்லைன்னாவோ சட்னி சரியில்லைன்னாவோ வராது. அதே சாப்பிடும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா அதை உடனே அவங்க மாற்றிக்குவோம். இப்போ சப்பாத்தி ஒன்று வேகலை அப்படின்னு சொன்னால் அடுத்த சப்பாத்தி ஒன்று கொடுத்துருவோம். இட்லி ஒன்று வேகலைன்னா அடுத்த இட்லி ஒன்று கொடுத்துருவோம். தோசை ஒன்று வேகலைன்னா தோசை ஒன்று கொடுத்துருவோம். அதாவது அவங்க கொடுத்துருக்க காசு வீணாகக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் முழு கவனம். ஈவினிங் எத்தனை மணிக்கு வந்தாங்க? சரியாக 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் உண்டு. 7 மணிக்கு ஒரு முறை சட்னி எல்லாம் ஃபுல்லாக பண்ணுவோம். 8 மணிக்கு ஒரு முறை ஃபுல்லாக பண்ணுவோம். வார விடுமுறை வார விடுமுறைன்றது கிடையாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான். அதனால அந்த வார விடுமுறைக்கு வேலை இல்லை. பண்டிகை நாட்கள் இப்போ கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி, ஜனவரியாக இருந்தாலும் சரி, அந்த நாட்கள்லையும் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க தான் அந்த நாட்களில் குழந்தைகள் வருவாங்க. தோசை வந்து 10 ரூபா, ஆனியன் தோசை 15 ரூபா, நெய் தோசை 25 ரூபா, சப்பாத்தி 15 ரூபா. அதாவது மினிமம் யார் கையில் ஒரு 10 ரூபா இருந்தாலும் 2 இட்லி சாப்பிடலாம், ஒரு தோசை சாப்பிடலாம். அது 10 ரூபா. இன்னைக்கு ஒரு கடலை மிட்டாய் 5 ரூபா, ஒரு முறுக்கு 5 ரூபா. அப்படிங்கிறப்ப அந்த 2 கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்குள்ள 2 இட்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. இப்போ ஒருத்தர் வராரு, இப்போ ஒருத்தர் வந்தார், ஒரு சப்பாத்தி என்னமோ சாப்பிட்டாரு, ஒரு எவ்வளோ 20 ரூபா கஷ்டம். சரி சார், அப்போ அவங்க யாருமே கேட்கலையே. இப்போ நீங்கள் ஓகேட்டீங்க, அது என்ன கணக்கு? இப்போ நீங்கள் வந்து
சாப்பிட்டவங்க கொடுக்குற கணக்கை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதான் அவங்ககிட்ட என்ன கணக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா 10 இட்லி சாப்பிட்டு 8 இட்லின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 இட்லிக்கு காசு கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் மறந்துருப்பாங்க. இல்லைன்னா என்ன ஒன்று கேட்டால் நாங்கள் அதை பெருமையாக எடுத்துக்குவோம். எங்கள் இட்லி அவங்களுக்கு கணக்கே மறக்கடிச்சிருச்சு. அவங்க சாப்பிட்ட கணக்கு மறக்கடிச்சிருச்சுன்னு எடுத்துக்க தவிர அவங்க ஏமாத்திட்டாங்கன்னோ பொய் சொல்லிட்டாங்கன்னோ அந்த மாதிரி இருக்க மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவாக ஏன்னா உணவை பொறுத்தவரை 99% பேர் யாருமே வந்து மறைக்க மாட்டாங்க. அது நம்ம மலிவாகவும் குறைவாகவும் ருசியாகவும் கொடுக்கறதுனால அதில் வந்து மனசு அவங்களுக்கு ஒவ்வாது. பல பேர் வந்து போயிருக்காங்க, மறந்துட்டு போயிட்டாங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்டதுக்கான அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாதுங்கிறதால போயிட்டாங்க. ஆனால் அவங்களே போய் ரியலைஸ் பண்ணிட்டு வந்து மறுமுறை வரும்போது போனதை விட்டு போச்சு, ஒரு தோசை 4 இட்லி விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதைத்தான் பெருமையாக நினைப்போம். அதாவது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு உணவு. ரெண்டாவது இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா வகையில் சட்னி இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி ருசின்னு வச்சுக்கோங்களேன். நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு திருப்திங்க, அருமையான திருப்தி. அதை நீங்களும் உணரணும் தான் எங்களுடைய ஆசையும் வேண்டுகோளும். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளியில் தான் இருக்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் போகிற வழியில் தீரன் நகரில் இருக்கேன். அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். சண்டே என்ன ஸ்பெஷல்? பிரியாணி. அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். அந்த கடை பேர் தான் நெட்டை பாய் பிரியாணி. வாங்க பிரியாணி சாப்பிட்டு நான் உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. இது மட்டன் மசாலாவே நல்லா திக்காக இருக்குது. இது வந்து சிக்கன் 65. இதுதான் மெயின் மேட்ரு, மட்டன் பிரியாணிங்க. இது வந்து தால்ச்சா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து பிரியாணிங்க. இங்கே அதுக்கப்புறம் பரோட்டா, சப்பாத்தி, நிறையா சைடிஷ்லாம் இருக்குது. அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் 65, காடை, இது நிறையா இருக்குது. சரி, நல்லா பாயிலாக இருக்கும் பிரியாணி. பாருங்க, அப்படியே அந்த நெய்யோட வாசமும் அந்த சீரக சம்பாவோட வாசமும் அல்டிமேட்டு அருமையாக இருக்குது. இதோட அப்படியே தால்ச்சா வச்சு அப்படியே வச்சு பிரியாணினா அப்படி தாங்க இருக்கும். இந்த தம்மெல்லாம் அப்படியே பக்காங்க பாருங்கள், அப்படியே உதிர்ந்து பாருங்க. மட்டன் மசாலா பாருங்க, கறி வரும். ஆஹா, அப்படியே காட்டிட்டு உங்களை காட்டிட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் வந்து மசாலாலாம் நல்லா கரெக்டாக சேர்த்துறாங்க. ஆனியன் நிறையா சேர்த்து, ஆனியன் ஃப்ரை ஆனியன் நல்லா நிறையா சேர்த்துறாங்க. சூப்பராக வறுத்த கறியை வச்சு கொஞ்சம் தாழ்ச்சா மேலே வச்சு அப்படியே உங்களை காட்டிட்டு திருச்சி வந்தீங்கன்னா திண்டுக்கல் போகிற வழியில் தான் இருக்குது நெட்டை பாய் பிரியாணி. மெயின் டாக்டர் இருக்குது, பெரிய கிடையாது. ஹியூண்டை ஷோரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் சிக்கன் 65 சாப்பிட்ருக்கேன். இதோட ஆனியன் வச்சு, பிளைன் ஆனியன் வச்சு அப்படியே உங்கள்கிட்ட காட்டிட்டு நல்லா கறி நல்லா மசாலாவோட பாயில் ஆகிருக்கு. ஆயில் இல்லாமல் வரும், ஆயிலே இதை வச்சுங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. நல்ல ஸ்மெல்லு வாசம் பக்காவாக இருக்குங்க. நான் என்னமோ 2 வெரைட்டிஸ் தான் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து காடை, இங்கே சப்பாத்தி, பரோட்டா, இந்த மாதிரி சைடிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா நெட்டை பாய் பிரியாணி கடையை மிஸ் பண்ணவே பண்ணாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் வாங்கியிருக்கிறது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கூட இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே உன்னோடலாம் ஒட்டும். ஆனால் இங்கே ஒட்டாமையே இருக்குது. நல்ல கறியும் நல்ல பாயிலாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.
நெட்டை பாய் பிரியாணி உள்ளே தான் இருக்கிறோம். எங்கள் மாஸ்டர் இது பிரியாணி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதனால் மாஸ்டர்கிட்ட இது எப்படி பிரியாணி இது பண்ணுறீங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க, மாஸ்டர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு. வணக்கம் பாய். வணக்கம். பேர் என்ன உங்கள் பேர்? அலாவுதீன். சரிங்க பாய், நீங்கள் தான் மாஸ்டர். ஆமாம். எப்படி பாய் பிரியாணி இந்த மாதிரி செய்கிறீங்க? சமையலுங்கிறது ஒரு கலை, ஒவ்வொரு கைப்பக்குவத்துக்கு ஒரு டேஸ்ட் வரும். இதில் வந்து எங்களுக்கு முஸ்லீம்னால ஒரு பிரியாணி. ஆமாம் ஆமாம் ஃபேமஸ். அதுலேயும் இங்கே வந்து பிரியாணி ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அது எப்படி அது மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்மெல் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில இடத்துல அப்படியே கையிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, நெய்யே இல்லை. அதுதான் சொல்லணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி தயார் பண்ணும்போது மேலே வந்து நெய்யெல்லாம் ஊற்றி எடுக்கும்போது சோத்தில் பிரியாணி நெய் தெரியும். சரி. அப்போ மேலே ஊற்றி தம்பு உடைக்கும்போது போடும்போது நெய் ஆகப்பட்டு மேலே நிற்கும். சில பேர் அதே இதில் டால்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த டால்டா யூஸ் பண்ணும்போது இந்த ஹீட்டுக்கு என்ன ஆகும், அது வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி. டால்டா சூடு குறையும் போது உறையும், திரும்ப அந்த ஹீட் இருக்கும்போது மெல்ட் ஆகும். அதனால அந்த கையில் வந்து அந்த ஆயில் சம்மந்தப்பட்டது, நெய் சம்மந்தப்பட்டது. எங்கள் மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, டால்டா கொடுக்க மாட்டோம், ஒன்லி நெய் தான். நெய் ரீஃபண்ட் ஆயில் 2 கொடுப்போம். அது கொடுக்கும் போது மிக்சிங்லேயே கொடுத்துருவோம். மேலே ஊற்றுறது திருப்பி போடும்போது அந்த மாதிரி இருக்குது. இந்த மசாலா கொடுக்கும் போதே கொடுத்து ஒரே தம்லேயே முடிச்சிருவோம். இதுதான் கையில் வந்து அந்த ஆயில் நெய் படாத காரணம். காலையில் இட்லி தோசை டிஃபன் காலையில் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், நைட்டு 12 மணி. 11 மணிக்கு வந்தால் பிரியாணி இங்கே கிடைக்கும். ஏன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் நம்மகிட்ட எப்போவுமே ரெகுலர் ஸ்பெஷல். மற்ற ஃப்ரை ஐட்டங்களில் வேணா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் போடுறோம். அதுலேயே வந்து இந்த வெஜ் ரைஸ் போடுவோம். ஓ சரி. முட்டை இல்லாமல் ஒன்லி கேரட்டு, பீன்ஸு, இந்த ஐட்டம் வந்து வெஜ் ரைஸ் கொடுப்போம். அதே மாதிரி பரோட்டாவில் கொத்து பரோட்டா போடுறோம், சிக்கன் பரோட்டா, மட்டன் பரோட்டா. அதில் வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு முட்டை எது இல்லாமல் கேரட்டு, கோஸு இதை கொடுத்து கொத்து பரோட்டாவும் போட்டு கொடுப்போம். வெஜ்ஜி சாப்பிட்றோம். அதாவது வெஜ்ஜி சாப்பிட்றவங்க நம்மளுடைய என்ன வெரைட்டி ஸ்பெஷல் அதை நாங்கள் சொல்லுவோம். என்னென்னது வெஜ்ஜில் இருக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ மத்தியானத்தில் வேறு பிரியாணி தவிர வேறு என்ன ஸ்பெஷல்? சைஸ் மட்டன் சைட் அது சிக்கன் சாப்ஸு, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65. அடுத்தது மட்டனில் வந்து சுக்கா மட்டன், கிரேவி மட்டன். அடுத்து அதுலேயே வந்து லாலிபப்பு. என்ன அதில் மட்டன்லேயே வந்து 3 ஐட்டம் தயார் பண்ணுவோம். அதே நேரத்தில் வந்து சாப்பாடு போடும்போது அந்த சாப்பாட்டுக்கு மீன் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இந்த டைத்தில் சாப்பாடை கட் பண்ணிங்கன்னா ஐயப்ப சீசன் டைத்தில் சாப்பாடு அதிகம் மூவ் ஆகும்போது அதில் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க வெஜ்ஜி சாப்பிட்றவங்க வரும்போது அந்த டைத்தில் மீன் தனியாக ஓரம் ஆக்கி எடுக்கணும். அதுக்கு கம்பார்ட்மெண்ட் ஒதுக்கிடுவோம். அவங்க வந்தாங்கன்னா கார் வேனில் வரும் 40 பேர் 50 பேர் செக்ஷன் நாங்கள் ஒதுக்கிடுவோம். அது அந்த பக்கத்துக்கு போகிற இடம் காலி, அதை நாங்கள் ஒதுக்கிடுவோம். அதே மாதிரி மெட்டீரியல் தயார் பண்ணுறது இதுவும் 2ஆக பிரிஞ்சிடும். ஆமாம், இந்த ஐட்டங்கள் தனியாக பிரிச்சிடும். அப்போ வந்து வெஜிடேரியன் வந்து வெஜிடேரியனுக்கு வந்து சாப்பிட வரலாம். சாப்பிட்டு சரி ரைட். இரவு என்ன ஸ்பெஷல்? இரவு நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் பிரியாணி இருக்கும். பிரியாணி அதே மாதிரி பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே கண்டினியூ. நைட்டில் மட்டும் என்ன இட்லி தோசை. ஏன்னா சில பேர் பரோட்டா சாப்பிட மாட்டாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கு வெஜ்ஜி குருமா, ஏன்னா பரோட்டாக்கு வெஜ்ஜி குருமா உண்டு. அதே மாதிரி சிக்கன் குருமா வாங்குறோம், சிக்கன் சில பேர் ஸ்பெஷலாக கிரேவி மாதிரி செஞ்சு வைக்கிறோம், தனியாக செஞ்சு கொடுப்போம். சரி. இப்போ வந்து மட்டன் பிரியாணி எவ்வளோ? மட்டன் பிரியாணி 200 இப்போ 200 இன்னைக்கு ரேட்டு. இன்னைக்கு ரேட்டு 200. கறி ஏன் கறி 700 ஆகிடுச்சு. ஓ சரி. 700 550 கொடுத்துருந்தாங்க, 600 ஆகணும். இப்போ 700 கரெக்ட். அதாவது நார்மல் என்ன விலை ஏற்றக்கூடிய பொசிஷன் என்ன, 1 கிலோ கறி வாங்கினா ஒரு பிரியாணிக்கு 100 கிராம் கறியாக வைக்கணும். 4 பீஸ் வச்சா 100 கிராம். அப்போ 1 கிலோ வச்சாக்க 100 கிராம் 10 பிளேட்டு வைக்கலாம். சிக்கன் பிரியாணி 100 ரூபா. சிக்கன் பிரியாணி நம்ம அதுக்கு வந்து ஒவ்வொரு பீஸு 150 கிராம் ஒரு பீஸ் விடுவோம். ஒவ்வொரு பீஸுக்கு 150 கிராம் லெக் பீஸு, செஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ். வார விடுமுறை இருக்குங்களா? வார விடுமுறை வந்து லேபர்ஸுக்கு வந்து அது உண்டு, அது கன்ஃபார்மாக கொடுத்துதான். ஆனால் கண்டினியூவாக ஹோட்டல். சரி. அப்போ காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி. நைட்டு 12 மணிக்கு க்ளோசிங். சரிங்க பாய், ரொம்ப நன்றி.